அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சூப்பரான பாசிப்பருப்பு இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 25 கிராம் நெய், 100 கிராம் பச்சரிசி, 125 கிராம் வெல்லம், 25 கிராம் பாசிப்பருப்பு, 10 முந்திரி, 10 திராட்சை, ஒரு ஏலக்காய், 100 ml பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் போட்டுட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது எதுக்காக ஊற வைக்கிறதுனா, அப்படி ஊற வச்சு செய்கிறப்போ பொங்கல் சூப்பராக சாஃப்டாக வரும், நல்லா குழஞ்சி வரும். அதுக்காக தான். வெல்லத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். இது எதுக்காக செய்யுதுன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும். இப்படி காய்ச்சிட்டு அது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் எடுத்துக்கணும். அது ஊற்றிட்டு அடுப்பை பால் பொங்கி வரும். அந்த தண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பு அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி நடுநடுவில் செக் பண்ணிக்கணும். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இனிப்பு சேர்த்தணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்திட்டு அந்த தண்ணி பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக கெட்டியாகி வரும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வைக்கணும். இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும். அந்த திராட்சை நல்லா பெருசு பெருசாக ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம பொங்கலில் இதை ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.